வீட்டுக்குரிய மின்சுற்றுகள் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். இப்போது நம்ம வீட்டில் வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மின் நிலையங்களிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரமானது வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பூமிக்கடியில் பதிக்கப்பட்ட கம்பி வடங்கள் அல்லது மின் கம்பங்களின் மீது வரும் கம்பிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு மின் நிலையங்கள்லேருந்து இப்போது கரண்ட்டு தயாரித்து வருது இல்லையா, அங்கேருந்து தயாரிக்கப்படுற இடத்துலேருந்து கரண்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வருது, நம்ம வீட்டுக்காக இருக்கட்டும் இல்லை ஒர்க் பிளேஸ்க்காக இருக்கட்டும், அந்த இடத்துக்குலாம் எப்படி கரண்ட் வருதுன்னா, ஒன்று மேலே லைன் கம்பி வரும் இல்லையா, கம்பம் நட்டு கம்பத்துலேருந்து லைன் வரும், அந்த மாதிரி மின் கம்பி மூலமாக வரும். அப்படி இல்லைன்னா சில ஏரியாலெலாம் வந்து கம்பம் நட்டு மேலே ஒயர் இழுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஏரியாலெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பூமிக்கு அடியில் வந்து பறித்து அங்கே வந்து கம்பியை வந்து உள்ளே பதிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வருது. பொதுவான ஒரு வீட்டு மின்சுற்று படம் 4.10 காட்டப்பட்டுள்ளது. இப்போது சைடில் உங்களுக்கு பிக்சர் பாருங்கள், படம் 4.10. அந்த படத்தில் இருக்கிறது தான் வந்து வீட்டு மின்சுற்று படம். வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 லைன் வரும், மின்னோட்ட கம்பி, நடுநிலை கம்பி. மின்னோட்ட கம்பி அப்படின்றது வந்து லைவ் ஒயரு, நடுநிலை அப்படின்றது வந்து நியூட்ரல் ஒயரு. 2 ஒயர் வரும். இந்த 2 ஒயரில் ஃபஸ்ட்டு லைவ் ஒயரை வந்து மின் உருகு இலை அப்படின்னா ஃபியூஸ் ஒயர் இருக்கு இல்லையா, ஃபியூஸில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மின்னளவி பெட்டின்றது வந்து மெயின் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து இந்த நியூட்ரல் ஒயரை வந்து டைரெக்டாகவே மெயின் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து முதன்மை சாவி, அதாவது இப்போ நம்மளோட மீட்ரு பாக்ஸ்லலாம் நம்ம ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் ஏதாவது எலக்ட்ரிக் வேலை செய்கிறோம் அப்படின்னா மெயின் பாக்ஸில் போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த முதன்மை சாவி. அதிலிருந்து எல்லா சுவிட்ச் போர்டுக்கும் தனித்தனியாக நம்ம சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் எடுத்துப்போம். இது எல்லாத்துலேயுமே வந்து புவி இணைப்பு இருக்கும், எர்த் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து இந்த டயக்ராம். ஓகே, நமது வீடுகளில் மின்னியல் வல்லுநர்களால் உருவாக்கப்படும் மின்சுற்றுக்கள் மூலமாக மின்சாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மின்னியல் வல்லுநர்கள் அப்படின்றது வந்து எலக்ட்ரீஷியன்ஸ். இப்போது நம்மளோட வீட்டில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் பார்க்குறவர் எலக்ட்ரீஷியன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸை வந்து உருவாக்குவார். அது மூலமாக தான் நம்மளோட ஃபேனு லைட்டுன்னு எல்லாத்துக்கும் மின்சாரம் வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறோம். மின்மாற்றி போன்ற மின் பகிர்மான செய்யும் இடத்திலிருந்து மின்னோட்டமானது முதன்மை மின்னளவி பெட்டிக்கு கொண்டு வரப்படுகிறது. மின்மாற்றி அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். இப்போது நம்ம வீட்டுக்கு கரண்ட் எங்கேருந்து வரும்னா டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இருக்கும், நம்மளோட ஏரியா டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் நமக்கு கரண்ட்டு வரும். அதுலேருந்து வர்ற கரண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகுது அப்படின்னா முதன்மை மின்னளவி பெட்டி அப்படின்றது வந்து மெயின் பாக்ஸுக்கு போகுது. முதன்மை மின்னளவி பெட்டியில் 2 முக்கிய பாகங்கள் இருக்கும். இந்த முதன்மை மின்னளவி பெட்டி மெயின் பாக்ஸில் வந்து 2 முக்கியமான விஷயம் இருக்கும். ஒன்று மின் உருகு இலை, இன்னொன்று மின்னளவி பெட்டி. மின் உருகு இலை அப்படின்றது வந்து ஃபியூஸ் ஒயரு. ஃபியூஸ் இருக்கு இல்லையா, ஃபியூஸ் பாக்ஸும் மெயின் பாக்ஸும் அது 2 தான் அதில் முக்கியமாக இருக்கும். மின்னளவி பெட்டி எவ்வளவு மின்னாற்றல் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அளவிடுகிறது. இந்த மெயின் பாக்ஸில் தான் வந்து நம்ம எவ்வளோ மின்சாரத்தை பயன்படுத்துகிறோன்ற அந்த ரீடிங் வந்து ஓடிட்டுருக்கோம். இப்போது இபி ஆஃபீஸர் வந்து நம்ம எவ்வளோ கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறது எங்கே பார்ப்பாரு, நம்ம வீட்டுக்கு கொடுத்துருக்க மெயினில் தானே பார்ப்பாரு. அந்த மெயின் பாக்ஸில் தான் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்ற மெஷரிங் ஓடிட்டுருக்கும். மின் உருகு இழை என்பது ஒரு சிறிய கம்பி இழை அல்லது ஒரு சிறிய மின் சுற்று உடைப்பி MCB. இப்போது மின் உருகு இலை அப்படின்றது வந்து அந்த ஃபியூஸ் கேரியர். அதை வந்து ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் வந்து அந்த ஃபியூஸ் கேரியர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போது அது வந்து கொஞ்சம் வளர்ந்து MCB அப்படின்றது வந்து சிறிய மின்சுற்று உடைப்பி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த MCBயாக யூஸ் பண்ணுறோம். வீட்டு உபயோக மின்சாதனங்களில் குறுக்கு தட சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாப்பதே மின் உருகு இலை அல்லது மின்சுற்று உடைப்பியின் பணியாகும். இப்போது நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இது இருக்கு இல்லையா, அப்ளையன்சஸ் இருக்கு இல்லையா, மின் சாதனங்கள் இருக்கு இல்லையா, அதில் குறுக்கு தட சுற்று அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும் போது அங்கே அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகி டேமேஜ் ஆகாமல் தடுக்கிற வேலையை தான் இந்த மின் உருகு இலையும் இந்த MCBயும் சிறிய மின்சுற்று உடைப்பியும் வந்து அந்த வேலையை தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் மின் உருகு இலை பற்றி பகுதி 4.8.2 படித்துள்ளீர்கள்.
இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கில் மின் உருகு இலைனா என்ன, அதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். மின்சுற்று உடைப்பி என்பது தானாகவோ அல்லது கைமுறை உள்ளீடு மூலமாகவோ செயல்படுத்தக்கூடிய ஒரு சாவியாகும். இப்போது இந்த மின்சுற்று உடைப்பி அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காவோ இல்லைனா நம்ம கையில் மேனுவலாகவோ அதை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். அதாவது எப்போல்லாம் கரண்ட்டு ஃப்ளோ ஷார்ட் சர்க்யூட் ஆகி கரண்ட்டு ஃப்ளோ அதிகமாக இருக்கோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா தானாகவே வந்து ஆஃப் ஆகிடும். அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறது. இல்லைன்னா நம்மளே தேவையாகும் போது ஒரு வேளை தேவைப்படும் போது நம்மளேவும் ஆஃப் பண்ணலாம். அதுதான் மேனுவல் ஆஃப் பண்ணுறது. இந்த சாவியை சுற்றி சிறிய கம்பி சுருள் சுற்றி இருக்கும். இப்போது இந்த எம்சிபி இருக்கு இல்லையா, இந்த சாவியை சுற்றி சின்னதாக ஒரு கம்பி சுருள் இருக்கும். மின்சுற்றில் அதிகப்படியான மின்னோட்டம் செல்லும் போது சுற்றியுள்ள கம்பி சுருளானது மின்காந்தத்தால் ஈர்க்கப்படுகிறது. எனவே மின்சுற்று உடைக்கப்பட்டு மின்சாதனங்கள் பாதிக்கப்படுகின்றன. இப்போது மின் உருகு இலை மற்றும் மின்சுற்று உடைப்பு கம்பி ஆகியவற்றின் படம் 4.1.1 காட்டப்பட்டுள்ளது. இப்போ என்னென்னா இந்த எம்சிபியை சுற்றி கம்பி சுருள் இருக்கு இல்லையா, அந்த கம்பி சுருளோட வேலை என்னென்னா, இப்போது அந்த ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸில் வந்து அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோ ஆயிடுச்சு, தேவையான அளவை விட அதிக கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது அங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மின்காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அங்கே கரண்ட் ஃப்ளோ கட் ஆகப்படுது. அப்படி கட் ஆகிறது மூலமாக அது வந்து அந்த எலக்ட்ரிக் அப்ளையன்ஸை வந்து சேவ் பண்ணுது. இப்போது இந்த மின் உருகு இலையோட பிக்சரையும் எம்சிபியோட பிக்சரையும் படம் 4.1.1 காமிச்சிருக்காங்க. படம் 4.1.1 மின் உருகு இலை மற்றும் எம்சிபி. இதில் ஃபஸ்ட்டு மின் உருகு இலை அப்படின்றது வந்து ஃபியூஸ் கேரியர். முன்னாடியெல்லாம் வந்து இந்த ஃபியூஸ் கேரியர் இருக்கும், நம்மளோட மெயின் பாக்ஸில் வந்து ஃபியூஸ் கேரியர் இருக்கும் இல்லையா. நம்ம ஏதாவது ஒரு என்னமோ வீட்டுக்கு நம்மளோட வீட்டுக்கு மட்டும் கரண்ட் இல்லை, பக்கத்தில் இருக்க வீட்டிலலாம் இருக்குன்னா நம்ம உடனே போய் என்ன பண்ணுவோம், இந்த ஃபியூஸ் கேரியரை கழட்டி அதில் இருக்கிற அந்த வயர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். இது ஃபியூஸ் கேரியர். நெக்ஸ்ட்டு வந்து எம்சிபி. இதுதான் வந்து அந்த மினியேச்சர் இந்த எம்சிபி தான் வந்து மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற அந்த எல்லோ தான் வந்து ஆஃப் ஆன் பண்ணுறது. இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவும் ஆஃப் ஆகும், நம்ம தேவைப்பட்ட மேனுவலாகவும் இதை ஆஃப் ஆன் பண்ணலாம். வீடுகளுக்கு வரும் மின்னோட்டமானது 2 விதமான மின் காப்பிடப்பட்ட கம்பிகள் மூலம் கொண்டு வரப்படுகின்றன. இப்போது நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்ற மின்னோட்டம் கரண்ட்டு வந்து 2 லைன் இருக்கும். 2 லைனும் 2 வேறு கலரில் இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. காப்பிடப்பட்ட அப்படின்னா இன்சுலேட் பண்ணுறது, வேறு கலர் கம்பியால் சுற்றி இருப்பாங்க. இந்த 2 கம்பிகளில் ஒன்று சிவப்பு காப்புரை கொண்ட கம்பி, அதில் ஒன்று வந்து ரெட் இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க ரெட் கலரில், அது மின்னோட்ட கம்பி எனப்படும். அதை தான் வந்து லைவ் ஒயர், ரெட் கலரை தான் லைவ் ஒயர்னு சொல்லுவோம். கருப்பு காப்புரை உள்ள மற்றொரு கம்பி நடுநிலை கம்பி எனப்படும். பிளாக் கலர் இன்சுலேட் பண்ணியிருக்கிற கம்பி தான் வந்து நடுநிலை கம்பி, நியூட்ரல் லைன் அப்படின்னு நாம் சொல்கிறோம், நியூட்ரல் ஒயர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். நமது வீட்டிற்கு கொடுக்கப்படும் மின்சாரமானது 220 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மாறுதிசை மின்னோட்டமாகும். இப்போது நம்ம வீட்டுக்கு கொடுக்குற மின்சாரம் வந்து அதோட அளவு எவ்வளோ அப்படின்னா 220 வோல்ட். வீடுன்னா இவ்வளோதான் லிமிட்டுன்னு இருக்குது. இப்போது நம்மளோட நமக்கு வீட்டுக்கு வர கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவே என்னவாக இருக்குன்னா 220 வோல்ட்டாக தான் இருக்கும். 220 வோல்ட் மின்னழுத்தம் இருக்கிற மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், ஏசி கரண்ட் தான் கொடுப்போம். இவ்விரு கம்பிகளும் வாட்மணி மீட்டருடன் மின்னழுவி பெட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இப்போது இந்த நியூட்ரல் வயர் லைவ் வயர் வருது இல்லையா, இந்த 2 வயரும் வந்து இந்த மெயின் பாக்ஸோட கனெக்ட் பண்ணப்படுது. மின்னோட்ட கம்பி மின் உருகு இலை வழியாக மின்னழுவி பெட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது சைடில் கொடுத்துருக்க அந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா வர்ற மின்னோட்ட கம்பி, அதாவது அந்த லைவ் ஒயர் வந்து மின் உருகு இலை ஃபியூஸ் வயரோட கனெக்ட் பண்ணி தான் மின்னளவி பெட்டி மெயின் பாக்ஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நடுநிலை கம்பி நேரடியாக மின்னளவி பெட்டியோடு இணைக்கப்படுகிறது. இதுவே அந்த நடுநிலை கம்பியை பாருங்களேன், நியூட்ரல் ஒயர், அது வந்து மின்னுருகு இலையோட கனெக்ட் பண்ணாமல் நேரடியாகவே மின்னளவி பெட்டி மெயின் பாக்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மின்னளவி பெட்டியிலிருந்து வரும் கம்பியானது முதன்மை சாவியுடன் இணைக்கப்படுகிறது. இப்போது இந்த மின்னளவி பெட்டி மெயின் பாக்ஸிலிருந்து வர்ற 2 லைனும் அடுத்தது எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க, முதன்மை சாவியுடன். அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மெயின் ஆஃப் பண்ணுற, இப்போ வீட்டில் நமக்கு எலக்ட்ரீஷியன் ஏதோ ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டோட மெயினை போய் ஆஃப் பண்ணிட்டு வரோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த முதன்மை சாவி. இந்த சாவியானது தேவைப்படும் போது மின்னோட்டத்தை நிறுத்துவதற்கு பயன்படுகிறது. இந்த மெயினோட வேலை என்ன, இந்த முதன்மை சாவியோட வேலை என்னன்னா நமக்கு தேவைப்படும் போது மின்னோட்டத்தை நிறுத்துறதுக்கு பயன்படுது.
முதன்மை சுற்றியிலிருந்து வரும் மின்னோட்ட கம்பிகள் வீட்டினுள் அமைக்கப்பட்டிருக்கும் தனித்தனி சுற்றுகளுக்கு திறனை வழங்கும். இப்போ இந்த முதன்மை சுற்று இருக்கு இல்லையா, இந்த முதன்மை சாவியிலிருந்து வெளியில வர்ற அந்த மின்னோட்ட கம்பி என்ன பண்ணும்னா, நம்மளோட வீட்டில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ தனித்தனி சுவிட்ச் போர்டுக்கும் தனித்தனி லைன் எடுப்போமா மெயின்ல இருந்து, அதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் தனித்தனியாக திறனை வழங்குது. இரு வகையான மின்சுற்றுகள் வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அதே மாதிரி இப்போது நம்ம எடுக்கிற எல்லா ஒயருமே ஒரே அளவு மின்னோட்டம் கொடுக்குற மாதிரியான ஒயராக நாம் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் கொடுக்க மாட்டோம். வீட்டில் 2 டைப் இருக்குது. என்னென்னா, மின் பல்புகள், மின் விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு 5 ஆம்பியர் அளவிலான குறைந்த திறனை வழங்கும் சுற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போது இந்த பல்பு, ஃபேனு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கம்மி கரண்ட் இருந்தால் போதும். அந்த மாதிரி இருக்கிற மின் சுற்றுகளுக்கு 5 ஆம்பியர் அளவு இருக்கிற குறைந்த திறன் இருக்கிற மின் சுற்றை தான் நாம் பயன்படுத்துவோம். சர்க்கியூட் தான் நாம் யூஸ் பண்ணுவோம். குளிர்சாதன பெட்டி, நீர் சூடேற்றிகள், மின்சலவை பெட்டி, ரொட்டி சுடும் அடுப்பு, மின்சார அடுப்பு, மின் சூடேற்றி, வெந்நீர் கொதிகலன் அடங்கிய மின்திறன் சுற்றுகளுக்கு 15 ஆம்பியர் அளவிலான அதிக திறன் வழங்கும் சுற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதுவே இந்த ஃப்ரிட்ஜு, மிக்சி யூஸ் பண்ணுவோம், கெட்டில் யூஸ் பண்ணுவோம், ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி அப்ளையன்சஸாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் 15 ஆம்பியர் வரைக்கும் கரண்ட்டு கொடுக்குற மின் சுற்று நாம் யூஸ் பண்ணுவோம். வீட்டில் உள்ள அனைத்து சுற்றுகளும் பக்க இணைப்பு முறையில் இணைக்கப்படுவதால் ஒரு சுற்றில் தடை ஏற்பட்டாலும் அது மற்ற சுற்றுகளை பாதிக்காது. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து மின் சுற்றுகளுமே பக்க இணைப்பில் தான் இணைச்சிருப்பாங்க. எல்லா அப்ளையன்சஸுமே பேரலல் கனெக்ஷனில் தான் இணைச்சிருப்பாங்க. அப்படி இணைக்கும் போது ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதில் மட்டும்தான் பிரச்சனை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்விட்ச் போர்டில் 5 ஸ்விட்ச் இருக்குது, அதில் 2 பிளக் பாயிண்ட் இருக்குது, அதில் ஒரு மிக்சி, ஒரு ஃப்ரிட்ஜ் ஓடிட்டுருக்கு அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு ஸ்விட்சில் பிரச்சனைனா அந்த ஒரு ஸ்விட்ச் மட்டும்தான் ஒர்க் ஆகாது, அந்த அப்ளையன்சஸ் மட்டும்தான் வேலை செய்யாது. மீதி எல்லாமே வேலை செய்கிற மாதிரி பக்க இணைப்பில் தான் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ தான் அது மற்ற சர்க்கியூட்ஸை பாதிக்காமல் இருக்கும். பக்க இணைப்பின் மற்றொரு நன்மை என்னவெனில், அனைத்து மின்சாதனங்களுக்கும் சமமான மின்னழுத்தத்தை பெறும். அதே மாதிரி இந்த பேரலல் சர்க்கியூட்டோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸுக்குமே வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கும். பேரலல் கனெக்ஷனாக இருக்கும்போது வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றுகளில் 220 அல்லது 230 வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. இந்தியாவில் நாம் எவ்வளோ கரண்ட் சப்ளை கொடுக்குறோம் ஒரு வீட்டுக்கு அப்படின்னா 220லேருந்து 230க்குள்ளே தான் கொடுப்போம். அதே மாதிரி அதோட அதிர்வெண் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற அதிர்வெண் இருக்கிற மாறுதிசை மின்னோட்டம், அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை தான் நாம் கொடுக்குறோம். அதுவே USA மற்றும் UK போன்ற நாடுகளில் வீட்டுக்குரிய மின்சுற்றுகளில் 110 முதல் 120 வோல்ட் மின்னழுத்தமும் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. அதே USA UKலலாம் ஆக்சுவலாக நம்மளை விட கம்மி. எவ்வளோனா 110லேருந்து 120 வோல்ட் மின்னோட்டம் மட்டும்தான் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் இருக்கிற மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுது. இது ரெண்டுமே 1 மார்க். இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னா 220 to 230, US UKல எவ்வளோ அப்படின்னா 110 to 120 வோல்ட் இருக்கிற மின்னழுத்தம் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதிர்வெண் இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண், US UKல 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதிக பளுவாதல் மற்றும் குறுக்குத்தட சுற்று. அதிக பளுவாதல் அப்படின்னா ஓவர்லோடிங், குறுக்குத்தட சுற்று அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட்டிங். இப்போது ஓவர்லோட்னா என்ன, ஷார்ட் சர்க்கியூட்னா என்னன்னு பார்க்கலாம். அதிக பளுவாதல் அல்லது குறுக்குத்தட சுற்று ஏற்பட்டால் மின் உருகு இலை அல்லது சிறிய மின்சுற்று உடைப்பி மின்சுற்றை முறித்துவிடும். இந்த மாதிரி ஓவர்லோடோ இல்லைனா ஷார்ட் சர்க்கியூட்டிங்கோ ஆச்சு அப்படின்னா தான் இந்த ஃபியூஸ் ஒயர் இருக்கு இல்லையா, ஃபியூஸ் பாக்ஸு, அந்த ஃபியூஸோ இல்லைனா அந்த MCB இருக்கு இல்லையா, சிறிய மின்சுற்று உடைப்பி, அது மின் சுற்றை கட் பண்ணிடும். ஒரே மின் மூலத்தில் அதிக அளவிலான மின்சுற்றுகளை தொடரிணைப்பில் இணைக்கப்படும் போது அது பளு ஏற்படுகிறது, அதிக பளு ஏற்படுகிறது. இப்போ என்னன்னா ஒரே இடத்துல இருந்து நிறைய வயர்ஸ் கனெக்ட் பண்ணி நிறைய மின்சுற்று அதில் எடுக்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா பளு அதிகமாகுது, லோடு அதிகமாகுது. இது சுற்றின் வழியாக அதிகப்படியான மின்னோட்டம் பாய்வதற்கு வழிவகை செய்கிறது. அப்படி லோடு அதிகமாகும் போது அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ அதிகமாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஒரு மின்கம்பியில் அதன் எல்லையை தாண்டி அதிகப்படியான மின்னோட்டம் பாயும் போது மின்கம்பி சூடாகி தீ ஏற்படுகிறது.
இப்போ என்னென்னா ஒரு ஒரு கரண்ட்டு ஒரு சர்க்கியூட் இருக்கு இல்லையா, ஒரு ஒயர் இருக்குன்னா அந்த ஒயரில் வந்து தேவையான அளவை விட அதிக அளவிலான கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னா மின்கம்பி சூடாகி அது ரொம்ப ஹீட் ஆகி தீ விபத்து ஏற்படுது. இதுவே அதிக பழுவாதல் எனப்படும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக லிமிட்டை தாண்டி சர்க்கியூட்ஸை கனெக்ட் பண்ணும்போது அங்கே கரண்ட் ஃப்ளோ அதிகமாகிறது தான் வந்து ஓவர்லோடிங். கரண்ட் ஃப்ளோ அதிகமாகி அங்கே வந்து அந்த கம்பி சூடாகி தீப்பிடிக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஓவர்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு நாம் சொல்கிறோம். சில நேரங்களில் வெப்பநிலை மாற்றம் அல்லது வேறு காரணங்களால் மின்னோட்ட கம்பியில் போடப்பட்டுள்ள மின் காப்புரை பழுதாகி போய்விடுகிறது. அதே மாதிரி சில டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா வெப்பநிலை இந்த நம்மளோட காலநிலை மாற்றம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த வெயிலோட தாக்கத்தினாலேயோ இல்லைனா வந்து இப்போ ரொம்ப காற்றடிக்கும் போது 2 கம்பி மோதுறது மூலமாகவோ இப்படி ஆகும்போது அந்த கம்பி மேலே இருக்கிற இன்சுலேஷன் வந்து பழுதாகிறது. அப்படி ஆகும்போது இதன் காரணமாக மின்னோட்ட கம்பியானது நடுநிலை கம்பியும் தொடுநிலை ஏற்படும். இப்போது நிறைய காற்றடிக்கும் போதெல்லாம் வந்து லைவ் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் டச் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே மின்னோட்ட கம்பி நடுநிலை கம்பியோடு தொடும்போது ஏற்படுவது தான் குறுக்குத்தட சுற்று. இந்த லைவ் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் டச் ஆகும்போது அங்கே நடக்கிறது தான் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு நாம் சொல்வோம். குறுக்குத்தட சுற்று காரணமாக கம்பியின் மின்தடை சிறியதாகி விடுகிறது. அங்கே என்ன நடக்குதுன்னா நியூட்ரல் ஒயரும் லைவ் ஒயரும் டச் ஆகும்போது ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த கம்பியில் இருக்கிற மின் தடை வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடுது. அப்போது தடை கம்மியாச்சுன்னா மின்னோட்டம் என்ன ஆகிடும், அதிகமாகிடும் இல்லையா. இதனால் அதிக அளவு மின்னோட்டம் கம்பி வழியாக பாய்கிறது. இதன் காரணமாக கம்பி சூடாகி தீ ஏற்பட்டு வீடுகளுக்கு பரவுகிறது. ஆக்சுவலாக ஓவர்லோட் அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து அதிக கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக ஓவர்லோட் ஆகிறது. ஷார்ட் சர்க்கியூட்னா லைவ் ஒயரும் நியூட்ரல் ஒயரும் டச் ஆகும்போது அதோட மின்தடை கம்மியாகி மின்னோட்டம் அதிகமாகும். அதனால் ஏற்படுறது வந்து ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. புவித்தொடுப்பு எர்த் லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன? வீடுகளுக்கான மின்சுற்றில் பச்சை காப்புரை பெற்ற 3வது கம்பி ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போது நம்ம வீட்டிலலாம் கனெக்ஷன் கொடுக்கும்போது ரெட்டு வந்து லைவ் ஒயரு, பிளாக் வந்து நியூட்ரல் ஒயரு. இது இல்லாமல் ஒவ்வொரு சுவிட்ச் போர்டில் இருந்தும் க்ரீன் கலரில் ஒரு ஒயரை வந்து நாம் எடுத்திருப்போம். இந்த கம்பியை புவித்தொடுப்பு கம்பி என்று அழைப்பார்கள். அந்த க்ரீன் கலரை தான் வந்து புவித்தொடுப்பு கம்பி எர்த் லைன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். புவித்தொடுப்பு கம்பியின் மறுமுனையானது பூமியில் புதைக்கப்பட்ட உலோக குழாய் அல்லது உலோக தகடுகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த எர்த் லைனை எங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கீழே வந்து பூமியில் நிலத்துக்கு அடியில் வந்து ஒரு உலோக கம்பி இல்லைன்னா ஒரு உலோக தகடு இருக்கும், அதை புதைச்சி வச்சுருப்போம். அதில் போய் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த எர்த் லைனு. இந்த கம்பியானது மின்னோட்டத்திற்கு குறைந்த மின்தடையை தருகிறது. இப்போது இந்த கம்பி எப்படின்னா அதில் இந்த எர்த் லைனை பொறுத்த வரைக்கும் மின்தடை கம்மியாக இருக்கும். எர்த் லைனில் வந்து மின்தடை கம்மியாக இருந்துச்சுன்னா மின்னோட்டம் வந்து ஈஸியாக எர்த்துக்கு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். உலோக பரப்புடைய மின்சலவை பெட்டி, மேஜை மின்விசிறி, குளிர்சாதன பெட்டி போன்ற மின்கருவிகளில் சில நேரங்களில் மின்கசிவு ஏற்படும். இப்போ என்னென்னா இந்த எர்த் லைன் எதுக்காக அப்படின்னா நாம் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வந்து சில அப்ளையன்சஸ்லாம் மெட்டலில் இருக்கும். ஃபேன் வந்து டேபிள் ஃபேன் மெட்டல் ஃபேன் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து அவுட்டர் சைடுமே மெட்டலில் இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜஸ் இருக்கும் இல்லையா. அப்புறம் அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்ளையன்சஸில் மெட்டல் பகுதி இருக்கிற அப்ளையன்சஸில் சில டைமில் மின்கசிவு, அதுலேயும் கரண்ட் வந்து லைட்டாக நம்ம டச் பண்ணும்போது திடீர்னு கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா லைட்டாக. அதுதான் மின்கசிவுன்னு சொல்கிறோம். மின்கசிவினால் உருவாகும் ஆபத்தான மின்னோட்டம் புவித்தொடுப்பு கம்பி வழியாக புவிக்கு செல்கிறது. அப்போது இந்த மாதிரியான எலக்ட்ரிக் அப்ளையன்சஸோட இந்த புவித்தொடுப்பு கம்பி எர்த் லைனை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மின்கசிவு காரணமாக மின்னோட்டம் வந்து ஷாக் நம்ம மேலே அடிக்காமல் அந்த எக்ஸஸாக வர்ற மின்கசிவு வந்து என்ன ஆகும்னா எர்த் லைன் மூலமாக பூமிக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே புவித்தொடுப்பு கம்பி இணைப்பானது ஒரு பாதுகாப்பு அரணாக அமைந்து மின்கசிவினால் உண்டாகும் மின் அதிர்ச்சியினை தவிர்க்கிறது. அப்போ இந்த புவித்தொடுப்பு கம்பியோட வேலை என்ன அப்படின்னா அது ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி. நம்ம வந்து அந்த மெட்டல் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸை வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதை டச் பண்ணாலும் நமக்கு எந்த மாதிரி ஷாக் ஆகாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எர்த் லைன் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது.